எப்பொருள் யார் யார் வைப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. காலை 10 மணி வகுப்பு 23/11/2025 ஞாயிற்றுக்கிழமை. இந்த 25வது வகுப்பு வரைக்கும் நம்ம நிறைய இந்த மனதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த மனதை புரிந்து கொண்டால் நீங்க வைத்தியம் பார்க்கலாம். அதான் விஷயமே. மனதை புரிந்து கொண்டால் மருத்துவம் பார்க்கலாம். இப்ப மருத்துவம் பார்க்கறது தான் இல்லை அடிப்படையே. மனிதன் பிறக்கிறப்ப நோயோட தான் பிறக்கிறான். இந்த நோய்ங்கிறது என்னன்னு புரியுதா? பிறக்கிறப்ப எந்த நோயோட பிறக்கிறான்? பசி. அதான் பசி என்ற நோய்ங்க. அந்த பிறவி நோயோட தான் பிறக்கிறான். அதுதான் வந்து உற்றநோய் நோன்றல்னு பேரு. அது மன வலிமையில தான் புரிந்து கொள்ள முடியும். அது இயற்கையா இருக்கிறது. அந்த இயற்கையா இருக்கிறது சரி செய்யறத மன வலிமை. அதான் அந்த மன வலிமை. ஏன்னா அறிவால் புரிஞ்சுக்கணும். அந்த அறிவால் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அந்த கழிவிலிருந்து நீங்க முடியும். உணவுப் பொருள் கழிவு இழிவுன்னு கருதாத வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கழிவு இழிவை நீக்கிறதுக்கு தான் அடிப்படையில் அந்த குழந்தை நிலையில் பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் தாய்ப்பால் குடிக்கிறதுங்கிறது உலகத்துல எல்லாத்துக்கும் பொதுவானது. அது வந்து அது அசைவமா தான் சாப்பிடணும். அசைவம் தான் தாய்ப்பாலுங்கிறது, அசைவம் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம் தான் இந்த பல்லு முளைக்குது. பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் அந்த விஷம் சுரந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த விஷத்தை இழுத்து தள்ளணும். இதெல்லாம் அந்த 15 வயசுல தான் புரியுது. ஆனா அப்பதான் அந்த பருவம், அந்த மரபணு மாற்றம். இதுல நீங்க புரிஞ்சுக்கினாதான் நீங்க மருத்துவம் பண்ண முடியும். அதை நான் சொல்றதுனாலதான் எல்லாரும் மருத்துவம் கத்துக்கிறாங்க. இல்லைன்னா மருத்துவம் செய்ய முடியாது. ஏன்னா மருத்துவம்ங்கிறது உணவை கழிவாகவும் உணவை இழிவாகவும் அவனுக்கு புரிய வைக்கணும். உணவை கழிவாகவும் இழிவாகவும் அது தடை செய்கிறதுன்னு புரிய வைக்கணும். அப்ப அவன் மனதில் புரிய வைக்கணும். அறிவில விளக்கணும், மனதில் புரிய வைக்கணும். அப்ப அவன் மருத்துவரா மாறுறான். அந்த கட்டாயம் வருது அவனுக்கு. ரெண்டாவது வந்து ஏன் அந்த கட்டாயம் வருதுன்னா, அந்த துடிக்கிறப்போ வழி வர்றப்ப அது புரிஞ்சுக்கிறான். இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாது. எல்லாருக்கும் அப்படித்தான். அடிபட்டாதான் புத்தி வருமே தவிர முன்கூட்டி ஞானம் வர்றது வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் குருகுல கல்வியில தான் முன்கூட்டி ஞானம் வரும். ஏன்னா நம்ம குழந்தையிலே சேர்றான், இந்த மாதிரி பிரச்சனையை சொல்லி கொடுப்பான். இப்ப நம்ம அப்படியில் அடிபட்டு தான் வர்றோம். நம்ம தேடுறதே கிடையாது. நமக்கு பிரச்சனை வரும் பொழுதுதான். அதாவது வருமுன் காப்பதுங்கிறத உண்மை. ஆனா அதுதான் விஷயம். இப்ப நம்ம வந்து அந்த பாடம் முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி காலையில 2 வகுப்புல பேசியிருப்பேன். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதை முடிச்சாச்சு, அவ்வளவுதான். அதே நீ அதுவாக மாற வேண்டும். அதெல்லாம் இந்த மனோன்மணிப்பை மறுபடியும் பேசியிருக்கேன். தனிப்பட்ட முறை நான் பேசியிருக்கேன். 2வது வகுப்புல பேசியிருக்கேன். முதல் வகுப்புல நான் பேசியிருக்கேன். வெறும் குரலா பேசியிருக்கேன். அதில் பார்த்தா இந்த மனோன்மணிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது வந்து அந்த அகத்தூய்மை பண்ணினா தான் அந்த அந்த மெலட்டோனின் ஒரு வகையான நீர் சுரக்குது. அதெல்லாம் அமைதிக்கு உண்டாக்குறது. அதுதான் அமைதி உண்டாக்குறது. அதுதான். நீ வெறுமனா அமைதினா இவன் கதை விடுறானுங்க அமைதி அமைதின்னு. அகத்தூய்மை பண்ணி உடம்பு இழைச்சிருக்க வேணும். எப்படி கொளுத்தவனால ஒன்றும் பண்ண முடியாது. இங்கதான் மாட்டிக்குவானுங்க எல்லாருமே. இழைச்சிருக்கணும், சுத்தத்துல இழைச்சிருக்கணும். பூசாரிகள்லாம் இழைக்க முடியாது. யாரு? பின்னுகட்ட பூசாரிக எல்லாம் இழைக்க. தொந்தையும் தொப்பமா முழுன்னு இருந்தான்னு வச்சுக்கோங்க, பலூன்மான் இருந்தானா அவ்வளவுதான். நீங்க அவனெல்லாம் எதுக்கு தகுதியற்றவன். முழுன்னு ஒருத்தர் இருந்தாவ நீ முதல்ல முடிவு பண்ணிக்கணும். எப்படி? அதுதான் முதல் அறிகுறி. ஏன்னா இளைத்திருப்பான் யோகி. இப்ப ஒரு இடத்துல இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஊருக்கு அடுத்தது நம்ம இந்த 26வது பாயிண்ட்டுக்கு போயிடலாம். முதியோர் இல்லங்களை பத்தி முதியோர் இல்லத்தை பத்தி பேசலாம். ஏற்கனவே சொல்லியிருப்போம். அதெல்லாம் மனதளவுல புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கோயில் பூசாரிகள் பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு எந்த பூசாரியை பிச்சை எடுக்கிறான்னு பாருங்க. எப்படி இருக்கான் பாருங்க. திம்மங்கடையாட இருக்கிறேன். எப்படி இருக்கான் சொல்றாங்கல்ல, கோயில் கடாயாட்டு இருக்காண்டா அப்படின்னு. மேய்ஞ்சு விட்ட கடாயும்பாங்க, நேர்ந்து விட்ட கடாய் மாதிரி. நேர்ந்து விட்ட கடையை தெரிஞ்சு அந்த மாதிரி தொந்தி. அப்ப வந்து கடவுளுக்காக அந்த இந்த இறை வேலை செய்வதற்காக அவன் அந்த வேலை செய்யறான். அதுக்கு அவங்க பிச்சை எடுத்து சாப்பிடுவான். அப்ப இறை வேலை செய்யறவங்க கூட பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். இவன் உட்காந்துட்டு தொன்னை மாட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு தின்னுட்டு இருக்கிறான். வரக்கூடிய வருமானத்தை வச்சு கொண்டு தின்னுட்டு இருக்கிறான். அது வந்து இயற்கை. அப்ப இறை நேசராவே இருக்க முடியாது, அவன் பக்திமானாவே இருக்க முடியாது. இப்ப மாட்டிக்குவானுங்க எல்லாருமே. அந்த பூசாரியை விட
சொல்லி கொடுக்குற விளைச்சிருக்கணும்னு அவ யோசிச்சு பார்க்கணும். ஊருக்கு இளைத்தவன் ஊருக்கு இளைத்தவன் பிள்ளையர் புகழாண்டி, இதெல்லாம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாண்ட. ஊருக்கு இளைத்தவன் பிள்ளையர் புகழாண்டி, அவனுக்கும் இளைத்தவன் பள்ளிக்கூடத்து ஆசிரியர் அப்படிமா பாத்திருப்பாங்க. அப்போ இதுக்கு என்னன்னா, பிச்சை எடுத்து புசிக்கின்ற அந்த பிச்சை எடுத்து புசிக்கின்ற அந்த பூசாரி காட்டிலும் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் இழைத்திருக்க வேண்டும் அப்படிங்கறத அடிப்படை. இதுல ஒருத்தரும் வரவே மாட்டானுங்க. இதுல நம்ம தான் வரப்போறோம். ஏன்னா தேவையற்ற கொழுப்பு நீக்கப்பட வேண்டும்ங்கிறதான். இந்த கொழுப்பு நீர் நீக்கப்பட வேண்டும். தேவையான இடத்துல கொழுப்பு இருக்கும். இதெல்லாம் இயற்கை அது பார்த்துக்கும். நீ திங்கிறத நிறுத்தி சுத்தப்படுத்தணும். இப்ப இதெல்லாம் எப்ப வரும்னா, அந்த அகத்தூய்மை பண்ணுகின்ற பொழுது இந்த மனம் வந்து நேரம் எல்லாம் சுத்தமாகி அது போய் முடிவு பண்ணிக்க நேரம் அந்த அந்த பருப்பு அந்த மனோன்மணிங்கிறது போய் அது சரி பண்ணும். இதெல்லாம் சரியாயிட்டே வரும். இதெல்லாம் மாச கணக்குல ஆகும். ஒரு நாள் 2 நாள்ல நோய் நல்லா ஆகாது. இவன் நினைச்சுக்கிட்டானுங்க இப்படி போய் கடையில போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு தலைவலி நல்லா போச்சுங்கிற மாதிரி. அப்படி நினைக்கிறவங்க இருக்க முடியாது. அதனாலதான் நீண்ட ப்ராசஸ் இது. இது குறைஞ்ச வச்சு 6 மாசம் தொடர்ந்து சுத்தம் பண்ணாதான் முழுவீச்சு அடைய முடியும். சரி, இப்ப நம்ம அதுவாக மாற வேண்டும்னா வேற ஒண்ணும் இல்லை, மனமாக மாற வேண்டும். மனதை அடிப்படை கொண்டுதான் உடம்பு இயங்குகிறது. மனதை நல்ல வழியில் திருப்ப வேண்டும்ங்கிறது 3வது நிலை. அதுக்கப்புறம் 4ஆம் நிலை 5ஆம் நிலை இருக்குது. அது நம்ம இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் வந்து அடங்குற நிலை, ஒடுங்குற நிலை, சமாதி நிலை. அது நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. இதுக்கே நம்ம இதை வச்சு நீங்க பேசிட்டே போய் இதை வச்சு நீங்க புடிச்சு மருத்துவம் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா இதுல நீங்க நல்ல வழியில பொருளீட்டலாம். தைரியம் வரணும். பெண்கள்லாம் இன்னும் யாரும் வரல. நீங்களும் வந்தா நல்லா தான் இருக்கும். சரி, தத்துவமசி அதுவாக நீ மாற வேண்டும். அதுவாக நீ இருக்கிறாய். யாரு நீ? உண்மையாக இருக்கிறாய், பிரம்மமாக இருக்கிறாய், நீ மனமாக இருக்கிறாய், மனோகரனாக இருக்கிறாய், அறிவாக இருக்கிறாய். இதெல்லாம் அதைத்தான் குறிக்குது. எல்லாம் மன அடங்குறதாங்க, வேற ஒன்றும் இல்லை. பசி அடங்கணும், மன அடங்கணும். இதெல்லாம் அடங்கி இருந்தீங்கன்னா தான் எல்லாம் வரும். அதாவது புலனடக்கம். வள்ளுவர் வந்து புலனடக்கத்தை பத்தி வள்ளுவர் மட்டும் புலனடக்கத்தை சொல்றாரு. 5 அவித்தான் ஆற்றல், அப்புறம் பொறிவாயில் 5 அவித்தான், அப்படி பூரா பாருங்க. கடவுள் வாழ்த்து எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் எடுத்து சொன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிண்டுவார். ஆதி பகவன் முதல் இயற்கை. முதல் இயற்கைன்னு விஞ்ஞானிகள் இது வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா விஞ்ஞானியும் அது ஒற்றை புள்ளிங்கிறாங்க. அதுல இருந்து வருது. அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா அந்த 8 9 பாத்தீங்கன்னா பூரா ஒழுக்கத்தையே சொல்லிட்டு வரும். ஒடுக்கம் புலனடக்கம் இப்படியே வந்துட்டு. அப்ப என்னங்க, மனதை அடக்குதல்ங்கிறது அதுல வருது. அதுல திருப்பி அதுல கடவுள் வாழ்த்துன்னு கடவுளை பத்தி அங்க ஒண்ணுமே இல்லை. எல்லாமே ஒழுக்கத்தை பத்தி தான் இருக்கும். ஆச்சரியமா இருக்கு. அத்தனையே அந்த 5 அவித்தான் ஆற்றல், தாளை வணங்கா தலை, இப்படித்தான் வரும். 5 அவித்தான் தாளை வணங்கா தலைன்னு சொன்னா அது என்ன இருக்குங்க? இறை வணக்கத்தை சொல்றாங்களா, இயற்கை வணக்கத்தை சொல்றாங்களா? ஆசிரியர் ஒழுக்கமா இருக்கிற ஆசிரியரை தான் சொல்லிக்க முடியும். தாளை அந்த ஒழுக்கமா இருக்கிற ஆசிரியர் தாளை நீ வணங்கலைன்னா ஒண்ணு நடக்காது அப்படிங்கிறாரு. இங்கதான் இறை என்பது இங்க இதுவரைக்கும் அடையாளமே கிடையாது. இறைக்கு அடையாளம் கிடையாது. பற்று, பாசம், வெக்க, சூடு, சொரணம் எதுவுமே இல்லையே. அப்படி ஒண்ணு இல்லையே. அப்படியே இருந்தாலும் அதுக்கு அப்படியே இருந்தாலும் அதுக்கு ஏதும் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படியே இருந்தாலும் அதுக்கு இந்த வகையான சொரணையும் இல்லைன்னு அர்த்தம். என்னது? அதான் அர்த்தம். அது ஏது அப்படி இருந்தா தான் அது கரெக்ட். அதாவது எந்த சொரணையும் இல்லாம இருக்கிறது அது சரி. எந்த சொரணையும் அங்கதான் அது பாட்டு போட்டே இருக்கு. அதுக்கு எந்த சொரணையும் இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் அது யாரும் பார்க்க முடியாது, கேட்க முடியாதுங்கிறேன். அது அவ்வளவுதான். அது ஒரு ஆற்றல், அவ்வளவுதான். அது அப்படி அந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு போக வேண்டியதான். இவன் வைக்கிற மூக்கு, கண்ணு காது மூக்கு வைக்கிறதெல்லாம் வந்து இவனுடைய ஆசைக்கு வைத்துக் கொண்டது. இவன் ஆசைக்கு வைத்துக் கொண்டது. நான் கூட ஒரு ஆசை வச்சிருப்பேன். அந்த ஆசைக்கு நான் வச்சுக்குவேன். நான் பாட்டுக்கு 2 படத்தை வாங்கி வச்சுக்கிறது, நான் பாட்டுக்கு 2 பூ வச்சுக்கிறது. அதான் என்னுடைய வசதிக்கு பேசிக்கிறது. அதுல அது வராது. அதுல எல்லாம் அப்படி ஒண்ணு இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா தான் தெளிவா இருப்பீங்க. நமக்கு நாமே எல்லாம் சரி பண்ணேன்னா நம்ம இந்த ஆற்றல் தான் நாம் அப்படின்னு உணரணும். அதுதான் இந்த அவனே நீ, நானே நீ அப்படின்னு சொல்றது. அப்படித்தான். நீ அவனாக இரு, நீ அதுவாக இரு, நீ மெய்யாக இரு. இது படம் அதைத்தான் குறிக்கிறது. நானும் விண்வெளியாக இருக்கிறேன், அவ்வளவுதான். அப்படியே இருந்துட்டு சுய ஒழுக்கத்தில் இருக்கணும். அங்கதான் திருப்பி வரணும். திருப்பி இங்க எங்க வரணும்? மருந்து இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, உணவில்லாத வாழ்க்கை. மருந்துனாவே உணவு தான். மருந்து சாப்பிட்றாங்கனால அது ஒரு வகையான உணவு தான். அது மருந்து உணவு அதிகமா போச்சு, மருந்துக்கு போயாகணும். மருந்து தொடர்ந்து சாப்பிட்டு செத்து தான் தீரணும். இது இப்படி போட்டுக்கலாம். உணவு அதிகமா போச்சுன்னா எதுக்கு போயிடணும்? மருந்துக்கு போடணும். மருந்து அதிகமா போயிட்டே இருந்ததுன்னா என்ன, மருந்து என்ன ஒண்ணு கடைசி சாவல் கொண்டு விட்டுரு. இது யாரு இதை மாத்தவே முடியாது. இது எவ்வளவு நாளையும் மாற்ற முடியாது. ஆகையினாலதான்
திருப்பி பிறவி நோய் தான் இங்க வருது. எப்படி பார்த்தாலும் பிறவி நோய் வந்து நீக்கணும். சரி, நேற்று முதியோர் இல்லத்தை பத்தி பேசுவோம். முதியோர் இல்லங்கள் நோக்கம் என்ன? அங்க யார் ஆரோக்கியம்ங்கிறது முதியோர் இல்லத்துல கிடையவே கிடையாது. முதியோர் இல்லம்ங்கிறது இப்ப வந்தது, அந்த காலத்துல தனி வாழ்க்கை. சரி இந்த மூணாவது வாழ்க்கையை தான் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். மூணாவது வாழ்க்கை நம்ம எல்லாம் இப்ப இப்ப கத்துக்கிட்டீங்கன்னா தான் மூணாவது வாழ்க்கை போக முடியும். நீங்க நோயற்ற வாழ்வு வாழ்ந்துட்டீங்கன்னாவே அப்ப இப்பவே 5 சென்ட் இடத்த வாங்கி பிடிச்சி வச்சுக்கணும், கிராமத்தை நோக்கி போயிடணும். சரி சரி, வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரின் இந்த முதியோர் உள்ளம் 26வது பாடல். இந்த 26வது பாடம் 171 நம்ம நிறைவு செய்யலாம். சரிங்களா? 173ல ஒரு மனிதனுக்கு தேவையான நிலப்பரப்பு ஒரு மணி நேரம் 5 சென்ட்டுங்கிறோம் இல்லையா? 5 சென்ட் வேணுங்கிறோம் இல்லையா? குறைஞ்சபட்சம் 5 சென்ட் 2000 சதுரடி வேணும். 1800 சதுரடி வேணும். 5 சென்ட்னா 5 20, ஆமா 2500 சதுரடிங்கிறான். இருக்கட்டும். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானவரின் தெய்வத்தில் வைக்கப்படும். சரி, ஒரு மனிதனுக்கு தேவையான நிலப்பரப்பு என்ன என்று கேள்விக்கு குழந்தைகளுக்கு மட்டுமே நிலம் தேவை என்றும் வளர்ச்சியடைந்த மனிதனுக்கு நிலமே தேவையில்லை என்றும் தான் நாம் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. சரி ஐந்தறி உள்ள மிருகங்களுக்கு ஐந்தறி உள்ள மிருக ஜென்மமாக பிறக்கும் மனிதனுக்கு, சரி மிருக ஜென்மத்தை நம்ம பிறக்கிறான். வடிவந்த குழந்தை வடிவந்த மனித வடிவமே தவிர மிருக ஜென்மம் தாங்க. 5 அறிவு தான் இருக்கு. ஆக பிறக்கும் மனிதனுக்கு அறிவு 6 அறிவு 7 அறிவு என்று அறிவு பெருக்கமடையும் போது அவன் வானூரின் தெய்வமாக மாறி, இப்படியே மாறி மாறி வர்றப்போ வானூரையும் தெய்வமாக மாறுவதுதான் இந்த விலங்கிலிருந்து மாறி தெய்வமாக மாறுறதுதான் வானூரையும் தெய்வம்னு உயர்ந்த நிலை. அவர்தான் வானளவு புகழ் அப்படிங்கிறான்ல. வானளவு புகழ் அப்படின்னாவே வானுணைந்து நிற்கிறான், வானளாவி நிற்கிறது என்று சொன்னால் உயர்ந்த, வானளாவி நிற்கிறான் என்று சொன்னால் உயர்ந்து நிற்கிறான், அதுதான் அங்க அர்த்தம். அப்படித்தான் சொல்ல முடியும். வானளாவி நாங்க வானம் எங்க இருக்கு? வானம்னு ஒரு அடையாளமே இல்ல. வானத்துக்கு நாங்க வீடு மொட்டை மாடி மாதிரி அங்க இருக்குதா? மேல போய் விளையாடுறதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இப்படி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் உயர்வாக சொல்லப்படுகிறது. எதாவது அந்த உயர்ந்த நிலைக்காக வானுரையும் தெய்வம். தெய்வம்னு அண்ணாந்து பாக்குறது. தெய்வமே இன்னைக்கு மேல உன்னை குடும்பம் நடத்திட்டு இருக்காரான்னு அடுத்த கேள்வி வரும். அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்லை. இந்த அறியாமையின் காரணமாக தான் ஐயோயம் கத்துறது. நீ அறிந்தவிடாத வாயிலிருந்து எதுவும் வரக்கூடாது, வாயிலிருந்து வரக்கூடாது. அப்படி வந்ததுனாவே நீ முழுமே நீ உன்னை உணரவில்லை என்று பொருள். அப்படி தெண்டா நீயே உன்னை உணரலைன்னா அப்புறம் யாரும். ஆனா ஒண்ணு, உங்களுக்கு பிரச்சனை வந்த எவனாலே உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாது. அதை மட்டும் எழுதி வச்சுக்கணும். வழிதான் சொல்ல முடியும். அவன் மீண்டும் பிரச்சனையை அதிகமாக்குற வழி சொல்லக்கூடாது, மீண்டும் அதிகமாக்குற வழி சொல்லக்கூடாது. அப்படித்தான் இன்னைக்கு 190 இன்னைக்கு சொல்றவங்க போற அப்படித்தான். எங்கே உங்க பிரச்சனையை எவனாச்சும் உங்களை குறைச்சிருக்கான்னு பாருங்க. இது வரைக்கும் நோய் ஆரோக்கியத்தை சொல்றீங்களா? ஆரோக்கிய பிரச்சனை சொல்றீங்களா? எல்லாமே எல்லாம் பொதுவாக உங்க பொருளாதாரத்துக்காக வழி சொல்லியிருக்கானு பாருங்க. அது உழைச்சாதானே கிடைக்குங்க. அவங்கவுங்க அறிவுக்குட்பட்டு உழைச்சா பொருள் சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. அது அதுல எல்லாம் இதுல வருதே. நாம சொல்றோம் இல்லையா, வைத்தியம் பண்ணு அப்படிங்கிற. வைத்தியம் பண்ண பொருள் வரும். நான் வைத்தியம் பண்ண தான் பொருள் ஈட்டிட்டு இருக்கேன் 25 வருஷமா. இதுல விட்டா வேற ஏதாவது சம்பாதிக்கணும், இதுலயே தானே இருக்கேன். வந்தா வரணும், போனா இதுல போகணும். இதுல வச்சுதான் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன்னா 32 லட்சம் தாங்க 30-20 வருஷமா சேர்த்து வச்சது. அது ஒரு நாள்ல சாத்தியமே கிடையாது. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அங்க வீடே 35 லட்சத்துக்கு, பழைய கிராமத்து வீடு 35 லட்சத்துக்கு வாங்கலாங்கிறான். பார்த்தேன் நானு. பழைய கிராமத்து வீடு நாம ஒரு பழைய வீட்டை ஒரு 30 லட்சத்துக்கு வாங்குற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இருக்கு, என்னமோ இருக்கு. சும்மா பொழுதுபோக்கு பார்த்தேன். கம்ப்யூட்டர் இருக்குது இல்லையா, அதை டக்குன்னு பதில் சொல்லு. கம்ப்யூட்டர், அதாவது செயற்கை நுண்ணறிவு பல விஷயத்தை எளிமைப்படுத்தி கொடுத்துரு. நம்ம ஒரு ஆள்கிட்ட கேட்க போறோம்னா அதுக்கு முன்னாடியே கேட்டோம் இந்த பதில தெரிஞ்சுட்டு போய் கேட்கலாம். அப்படித்தான் பண்ணிருக்கேன். என் பொண்ணு நேற்று பேசினேன், எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்டேன். இப்ப போட்டிருக்கேன் பாருங்க. அதெல்லாம் நேற்று 20 நிமிஷம். இப்ப நட்சத்திரம் எப்படி உருவாகுது, இப்ப அந்த புரிதலுக்கு வந்துட்டாங்க. நட்சத்திரம் எப்படி உருவாகுது, எப்படி அதுல போகுது வருது, இதெல்லாம் அப்ப சொல்லும் பொழுது நாங்க இதுக்கு முன்னாடி சாட்ஜிபில போய் கேள்வி கேட்டுருவோம். கேள்வி கேட்டு ஒரு 10 பாயிண்ட் எடுத்து வச்சுக்குவோம். அதை வச்சு வாத்தியிட்ட கேட்போம். அப்ப வாத்தியார் அதுக்கு பதில் சொல்லுவார். அப்ப நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுட்டு போகணுங்கிற செய்தி இதன் மூலம் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். படிச்சுட்டு தான் போறோம். அப்ப படிச்சுட்டு தான் கேள்வி கேட்கணும். முன்னெல்லாம் வகுப்புல தான் கேள்வி கேட்போம். அவர் பாட்டு சொல்லிட்டே இருப்பாரு. நான் பாட்டுக்கு நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா.
ஆமா. அப்ப அவர் சொல்றது கேப்ப. இப்ப அப்படி இல்ல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அவர் அந்த பாடத்தை தான் படிக்க போறாரு. அந்த பாடம் ஆமா. நம்ம அந்த பாடத்தை சுருக்கமா ஒரு பக்கத்துல குடுத்துரும். அதுல வச்சு கேள்வி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வளரும். இப்படிதான் நாங்க கத்துக்கிறோம். ஓ, பரவாயில்லன்ட்டு அப்ப இந்த சாட் ஜிபி ஆமா இந்த இந்த செயற்கை நுண்ணறிவு இல்லைன்னா, நாங்க முழு அப்படியே பேந்த பேந்த உட்காந்துருப்போம். சொல்லிக் குடுக்குறவங்களுக்கு எளிதா இருக்குங்க. ஏற்கனவே புரிஞ்சவங்களா இருந்தா ஒரு தடவ சொன்னா புரிஞ்சுக்குவாங்கங்க. அங்கிருந்தே தொடங்க இல்லைன்னா திரும்ப போறாங்க. திரும்ப ஆ, சொல்றாங்க. ஆமாங்க. அங்கிருந்தே தொடங்க நட்சத்திரம் எப்படி உருவாகுது, அதாவது பிளானட், அதாவது கோள்கள் எப்படி உருவாகுது, தூரத்து கோள்கள் ஏதாவது இருக்கா, பூமிக்கருகில் வாழுகின்ற தகுதியுடைய கோள்கள் இருக்காத ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது இப்போ. அப்படி இருக்கிறப்ப இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பேசுறேன் நான். அது எப்படி கத்துக்குதுன்னு இந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தான் போவோம். அப்படி எல்லாமே எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், அதுல இருக்கிற சின்ன சின்ன துகள்கள் இதனுடைய கட்டமைப்பு தான் உருவாகுது. எல்லாம் மிந்தி எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், அதுக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன துகள்களை 10-200 துகள், இந்த துகள்லாம் சேர்ந்துதான் ஒவ்வொன்றுக்கும் உதவி செய்கிறது. எலக்ட்ரானுக்கு ஒரு சில துகள் உதவி செய்யுது, புரோட்டானுக்கு சில அதுக்கும் சில துகள் இருக்குது, நியூட்ரானுக்கும் சில துகள்கள் இருக்கு, அதெல்லாம் உதவி செஞ்சுதான் அதை உருவாகுதாம. சரிங்க. அது எப்படியோ அது ஒரு தலையே சுத்தும், அப்படியே கிருன்னு சுத்தும் அந்த மாதிரி இருக்கிற. ஏன்னா ஒரு இந்த விண்வெளியே ஒரு குழப்பமான படுபயங்கரமான ஒரு நிலைதான். ஏன்னா நம்ம இருக்கிற நமக்கு முன்னாடி அது தோன்றியது, நாம் இப்ப பிறந்துட்டே நம்ம அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். இதுல எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்ப நாம இப்பதான் பூமியை நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம பூமி எத்தனை கோடி ஆண்டுக்கு முன்னாடி தோன்றியது இதெல்லாம். அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மூளை அவ்வளவுதான் எட்டும், அதுக்கு பேசாது. சரி, அப்படின்னா சரி விஷயத்துக்கு வர்றோம். இதெல்லாம் ஆனா இப்படி இயற்கை அறிவதற்கு நீ முயற்சி செய்தா மட்டும்தான் நீங்கள் ஒரு முழு மனிதனாக நீங்கள் உணர முடியும். எல்லாத்தையும் நீங்க இயற்கை சட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்க தெரியறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னைக்கு மொழி தெரியும், இந்த மொழி தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. செயற்கை நுண்ணறிவுல செயற்கை நுண்ணறிவு நீ என்ன பேசுறியோ அதுல பதில் கொடுக்கும். அதுக்கு மொழியில இனியெல்லாம் எனக்கு மொழி தெரியாதுன்னு சொல்றவங்கள முட்டாள். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியும் சொல்றது முட்டாள். நீ இந்தி நாட்டுக்கு போனாலே உட்காந்து பேசுனீங்கன்னா அது ஹிந்தியில மொழிபெயர்த்து கொடுத்துட்டே இருக்கு. ஹிந்திலே கேட்கல, ஹிந்தியில அவனுக்கு பதில் கிடைக்கும், நமக்கு தமிழ்ல பதில் கிடைக்கும். இப்படிலாம் வந்தாச்சு. சாட் ஜிபி வந்தங்கட்டி எல்லாத்தையும் எளிமையாக்கிடுச்சு. அப்ப சாட் ஜிபி வந்த உடனே, இந்த செயற்கை நுண்ணறிவு வந்த உடனே எல்லாரும் ஒரே மொழி, ஒரு மொழி தெரிஞ்சிருந்தா போதும். ஒரு மொழி எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா சரிங்க. அதை வச்சு நீங்க என்ன வேணாலும் பேசலாம். அந்த அளவுக்கு வந்தாச்சு. அந்த அளவுக்கு அந்த மொழி தெரியும், இந்த மொழி தெரியும், அதெல்லாம் கதை இல்லை. நீ எந்த மொழி வேற கூகுள் வச்சிருக்கா பாருங்க. இப்படி போய் ஒரு வீதியா இப்படி காமிச்சீங்கன்னா டக்குன்னு ஒரு வீதி அட்ரஸ் இருக்க, ஒரு ஏர்போர்ட் இருக்குதா, இப்ப போய் இப்படி காட்டணுமா டக்குன்னு அப்படியே என்னென்ன எல்லா வியாபாரி எப்படி போகுது அதெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருது. எல்லாமே டிக்கெட் எடுக்கிறது வரைக்கும் அது சொல்லி கொடுத்துரும். இப்ப அது அந்த அளவுக்கு அந்த கைபேசி வேலை செய்யுது. அந்த அளவுக்கு வந்தாச்சு. அதனாலதான் எல்லாரும் எல்லா நாட்டும் கிளம்பி வர்றான். நீ ஆனால் உனக்கு அந்த தொடர் முயற்சியும் தொடர் அறிவும், அந்த தொடர்ந்து முயற்சி, அந்த அறிவை வளர்த்துக் கொள்ற திறமை இருக்கணும். அங்கவே சோம்பேறிமா இருந்தேன்னு முடிஞ்சு போச்சு. இப்ப தொடர்ந்து நம்ம உழைச்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருந்தா தான் குறைஞ்சபட்சம் 100 ஆண்டுகள் ஆரோக்கியமா வாழலாம். அறிவில் தெளிவா இருக்கணும். எதை கேட்டாலும் நாம அதை புரிஞ்சு வச்சிருக்கணும். சந்தேகம் வந்ததா டக்குனு எதை வேணா கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா உடனே, உடல் ரீதியா சந்தேகமா, அடிப்படை உடல் தான். இந்த உடல் இருக்கிற சந்தேகம் என்ன, இப்ப எங்கேயாவது வலிக்குதா, ஐயா இது வலிக்குது, காரணம் சொல்லு, அப்படியே டக்குன்னு சொல்லு. இப்படி எல்லாம் அப்படியே ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு, வயிற்றுல கட்டிருந்தாரு, உடனே அந்த படம் தூக்கி இதுல போட்டேன், உடனே என்னோட நோயை அப்படியே தெளிவா சொல்லிவிடும். நேரம் மிச்சமாச்சா? இது இல்லைன்னா அது தெரியாத முடிச்சுட்டு இருக்க, தூக்கி போட்டாச்சு, என்ன நோய், என்ன கட்டி, என்ன அகல, என்ன அவ்வளோ, எந்த இடத்துல இடது பக்கம் வலது பக்கமா, எங்க அப்படியே சொல்லுது. உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தா பாத்தீங்களா இல்லையா? அப்படியே அப்புறம் என்ன, அது பார்த்துட்டே புரிச்சு தமிழ்லயே போட்டுறான், வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன ஆங்கிலத்துல சொல்ல, ஆங்கிலத்துல சொல்லிடுறேன், தமிழ்ல சொல்ல, ஹிந்தி, என்ன மொழியில கேட்டாலும் சொல்லு. இவ்வளவு அறிவு நுட்ப வர்றப்போ நாம் எப்படி முட்டாளா இருக்க முடியும்? பயன்படுத்தி அறிவாளியாத்தான் ஆகணும். அதுதான், அதுக்குதான் இந்த ஊடகம். நல்ல வேலை இந்த ஊடகம் நம்மகிட்ட இருந்தங்காட்டி தான் நாம் இவ்வளவு தூரம் மேன்மை அடைய முடியுது. ஊடகம் இல்லைன்னா நிச்சயமா இந்த நீர் மருத்துவத்தை நம்ம பரப்ப முடியாது. சரிங்களா? அப்ப 5 அறிவு உள்ள மிருக ஜென்மமாக பிறக்கும் மனிதனுக்கு 6 அறிவு 7 அறிவு பெருக்கம் அடையும் போது அவன் வானூரின் தெய்வமாக மாறி அவனுடைய உடல் எல்லா 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 மாந்தர்களும் வழிபடும் கோவிலாக மாறிவிடுகிறது.
அது இந்த சித்தர்களை போய் பாக்குறதுல அப்படித்தான். சரிங்க. அந்த மாதிரி மாற சொல்றாரு. சரியா? ஆ சரி. உலகத்தில் அப்புறம் முதல் தரமான புகழ்பெற்ற எல்லா ஆலயங்களும் ஒரு யோகியின் உடல் மூலஸ்தானத்தின் கீழே புதைக்கப்பட்டு அதன் மேல் விக்கிரகம் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது. இது நம்ம இந்தியாவில் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிவாலயம் பூராமே கீழே சித்தர்கள் தான், மேல அந்த விக்கிரகம் இருக்கும். அந்த சித்தர்கள் அடக்கம் பண்ணது தான். அவங்க அந்த சித்தர்கள் அடக்கம் பண்ற இடத்துல அது அது குறிப்பிட்ட அந்த கார்பனுக்கு ரேடியோ கார்பன் மாதிரி இருக்குமான்னு தெரியுது. அந்த கதிர்வீச்சு இருக்கும்போது தெரிகிறது. அந்த கதிர்வீச்சு இருக்கும்போது தெரிகிறது. அதுக்கு மேல அவன் வச்சிருக்கிறான். அதுதான் அந்த விக்கிரகத்துக்கு அந்த மேல இருக்கிற சிலைகளுக்கு எது இதுவும் கிடையாது. இவனுடைய செயல்களினாலதான் அந்த கோயிலுக்கு பெருமை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். ஆக யோகிகள் பல நூற்றாண்டுகள் அவ்விடத்தில் யோக ரூபத்தில் வாழ்ந்து, இந்த யோக ரூபங்கிறது அருவ வடிவம். இந்த உடலை விட்டு போய் அந்த அருவ வடிவம்னா அந்த அணு மாதிரி அங்க இருப்பாங்களான்னு தெரியுது. அணு மாதிரி அங்கேயே சுத்திட்டு இருக்கிறது. அங்கே வர்றவங்களுக்கு எல்லாம் அந்த சிந்தனை இருக்கிறவங்க தான். நீ ரொம்ப மோடு முட்டிகளுக்கும் எனக்கு நகை வேணும், நட்டு வேணும், பையனுக்கு பள்ளிக்கூடத்துல காலேஜில் இடம் கிடைக்கணும், இவனுக்குலாம் அது காட்சி வராது. அங்க போறப்ப கோரிக்கையோட போறது என்னது, மொட்டை மொட்டை நமக்கு லிஸ்டே கொண்டு போய் எல்லாம் அவரு பாத்துட்டு இருப்பாரு, கடைக்காரர் மாதிரி எழுதி கொடுக்குற மாதிரி. அடே எங்க அப்பா என்ன பாருங்க, வேலைக்காரனை மாத்தி விட்டுறாரு. அந்த கடவுளவே வேலைக்காரனை மாத்தி. இது வந்து பழைய பழைய படங்களெல்லாம், இந்த கருப்பு வெள்ளை படங்களெல்லாம் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. யாரும் சிந்திக்கிற மாதிரி தெரியல. பழைய படங்களெல்லாம் வரும். அது மாதிரி இதெல்லாம் கேட்டீங்கன்னா எல்லாமே எங்க நிக்குதுன்னா இந்த போதைய கலாச்சாரத்துல இந்த முதல் மனத்துல வந்து நிக்குதுங்க ஐயா. முதல் மனம் இந்த மாதிரி அறியாமை, இந்த மாதிரி விளக்கம், முட்டத்தனமா நம்புறது, இதெல்லாம் வந்து தன்னை நம்பாமல் பிறரை நம்புவது, தனக்கு அறிவு பத்தல, தனக்கு போதாமை இருக்கிறது, நம்ம எளிய வாழ்க்கை வாழல, நமக்கு கிடைப்பதை கொண்டு சுருக்கமா வாழல, இப்படிலாம் வாழ தெரியாதவன் தான் போய் பிறட்டு போய் சிக்கிறது. அவனுக்கு உன்னுடைய பிரச்சனை யாருனாலும் தீர்க்கவே முடியாது. திருப்பி திருப்பி நான் சொல்றேன், யாருமே உங்கள் பிரச்சனைக்காக இறங்கி வரமாட்டார்கள். அதான் அவன் ஏமாத்தத்தான் பார்ப்பானே தவிர உங்களுக்கு வழிகாட்ட மாட்டான். ஏமாத்துறதுக்கு தான் வர்றாங்க எல்லாருமே. உங்களை உங்க பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு ஏமாத்துறது, உங்க பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு அவன் அவன் அதுக்கு தான் வந்திருக்கிறான். நீங்க ஒருத்தரோட போனீங்கன்னாவே உங்களை ஆட்டையை போடுறான்னு அர்த்தம். முதல் நிலை நான் சொல்றது முதல் நிலை. நாம பேசுறது மூணாவது நிலை. இது யோகமா இருக்கும். இதுக்கு இனி கிடையாது. இனி நீர் மருத்துவத்துக்கு பேசுறதுக்கு இனி யாரும் பேச வரப்போ, நான் ஒண்ணுதான் பேசிட்டு இருக்கிறேன். யாராவது வந்தா நல்லது. இனி யாரும் இதை பத்தி பேச போறது இல்லை. வந்தா நல்லது. ஆக நீர் மருத்துவத்தை பேசணும்னா அதுக்கும் அவன் மன வலிமை இருந்தா தான் நீர் மருத்துவம் பேசணும். அவன் தினம் அதுக்கு உழைக்கணும். நீர் மருத்துவத்தை நீங்க பேச ஆரம்பிச்சுன்னா அதற்கான உழைப்பு செலுத்தணும். நீங்க உங்க நேரம், உங்க உழைப்பு நேரம் போக, நீங்க சம்பாதிக்கிற நேரத்தை போறது வர்றது தெரிஞ்சுக்கிறது போக, தினம் நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் உழைச்சாதான் இந்த நீர் மருத்துவம் வெளியே பரவு. அதன் மூலமாக நீங்க பொருளீட்ட முடியும். இல்லைன்னா ஒரு வீடியோ போட்டீங்கன்னா ஒன்றும் வராது. சரி, முடிச்சுக்கலாங்க. யோக ரூபத்தில் வாழ்ந்து மக்களுக்கு நன்மை செய்த பின் பிறவியற்ற நிலை அடைந்து விண்வெளியில் கலந்து விடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது யோக பாருங்க, அதுவும் கூட அவரும் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வரவங்களுக்கு சொல்லிட்டு முக்தி, அதுக்கப்புறம் முக்திக்கு போவாருன்னு எழுதப்படுகிறது. அப்ப அவரும் கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்கிறாரு, பலருக்குலாம் வழி சொல்றாரு. அதுக்கப்புறம் மீண்டும் விண்வெளியில போய் கலக்கிறாராம். விண்வெளியில போய் கலக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப திருப்பி வரப்போறது இல்லை. அப்ப அந்த கோயில் அப்படியே தான் இருக்கு. அப்படின்னா இப்படி யோசனை பண்ணி பாருங்க. இப்ப ஒரு 1000 வருஷமா 2000 வருஷமா ஒரு 500 வருஷம் ஒரு கோயில் இருக்குதுன்னா அவரு முடிச்சுட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். என்ன, கொஞ்ச நாள் இருந்திருப்பாரு, அவர் போயிட்டாரு. மீண்டும் போயிட்டு அங்க போனீங்கன்னா ஒண்ணு இருக்காது. அப்படி ஒரு புரிஞ்சுக்கணும். இவங்க ஒரு சித்தர் வாழ்ந்தாருன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கேன். இந்த கோயில் எத்தனை வருஷமாச்சு? அது 500 வருஷம் இருக்குங்க. 500 வருஷம் ஒரு சித்தர் வாழ்ந்தாருங்க அப்படின்னா ஒரு 50 வருஷமா இருந்திருப்பாரு. இப்ப போனேன்னா இருக்க மாட்டாரு. இப்ப போனா இருக்க மாட்டாங்க. அப்படித்தானே தெரியுது. இப்படி சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு இருப்பாரு, அதுக்கப்புறம் முக்தி அடிச்சு விண்வெளிக்கு போயிடுவாருன்னா நீ அந்த பழைய கதையை வச்சுட்டு இப்ப போனீங்கன்னா நடக்குமா? நடக்காது. ரைட். அடுத்த வகுப்பில் பேசுவோம். நன்றி.